இந்த உலகத்துல விலையுறந்த ட்ரெஸ் எதுன்னு கேட்டா உடனே எல்லாரோட கற்பனையும் எக்ஸ்பென்சிவான கோல்டு டைமண்டால செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸுன்னு நினைப்போம். ஆனா அதான் கிடையாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸுனா அது இதுதான். ஸ்பேஸ் சூட். கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் செலவுல இது தயாரிக்கப்படுது. இந்த சூட்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா, ஸ்பேஸ்ல இருக்கிற ஹைலி ரிஸ்கியான ரேஸையும் பிரஷரையும் டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளையை ஆஸ்ட்ரோனாட்டுக்கு தரும். எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த யூவி அண்ட் காமா ரேஸ்ல இருந்தும் வேக்யூம் பிரஷரான 3 × 10⁻−15 பாஸ்கல்ல இருந்தும் டெம்பரேச்சர்ல -250 ஃபாரன்ஹீட்ல இருந்து +250 ஃபாரன்ஹீட் வரைக்குமே எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இது நம்மளை பாதுகாக்கும். சொல்லப்போனா கற்பனையை தாண்டி ரியல் லைஃப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு மினி அயன் சூட்னு இதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயங்களை இப்போ இங்க பார்க்கலாம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற நம்ம பூமி சூரியனை சுத்தி வர 365 நாட்கள் எடுத்துக்கும். அதை ஒரு வருஷம்னு சொல்றோம். சூரிய குடும்பத்துல எல்லா பிளானட்ஸும் நம்ம சூரியனை சுத்தி வருது. ஆனா இந்த சூரியனோட சேர்த்து மொத்த சூரிய குடும்பமும் எதை சுத்தி வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம சூரிய குடும்பம் எல்லாமே நம்ம மில்கிவே கேலக்சியோட சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை சுத்தி வலம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே கோடான கோடி சூரிய குடும்பம் சேர்ந்ததுதான் நம்ம பால்வீதி கேலக்சி. இப்ப நீங்க பாக்குற நிலாவுல இருந்து நம்ம வானத்துல தெரியிற நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த பிளாக் ஹோலை சுத்தி தான் வலம் வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட சூரிய குடும்பம் இந்த மில்கிவே கேலக்சியோட சென்டரை ஒரு சுத்தி வர கிட்டத்தட்ட 225 மில்லியன் வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம மொத்த சோலார் சிஸ்டமும் ஒரு செகண்டுக்கு 220 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம மில்கிவே கேலக்சியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பேஸ் அப்படிங்கறத முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம உலகத்துல யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒருவேளை நம்ம மில்கிவே கேலக்சி இன்னொரு கேலக்சி கூட மோதினா என்ன ஆகும்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி ஒண்ணு நடந்தா கற்பனைக்கும் எட்டாத மிகப்பெரிய அழிவு ஏற்படும்னு சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. இப்படிலாம் நடக்காதுன்னு நீங்க நினைச்சா அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. நம்ம கேலக்சி பக்கத்துல இன்னொரு கேலக்சி இருக்கு. அதை ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு பேர் வச்சிருக்கோம். இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி நம்ம கேலக்சியை விட 2 மடங்கு பெருசு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமும் கூட. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி தான் இன்னும் 3 பில்லியன் வருஷத்துல நம்ம கேலக்சி கூட மோத போகுது. ஆண்ட்ரோமேடா கேலக்சியை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வரவங்க அதனோட பொசிஷன்ல மாறுதல் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அது நகர்ந்துட்டு இருக்கிறத அப்சர்வ் செஞ்சிருக்காங்க. அதுவும் நம்ம மில்கிவே கேலக்சி இருக்கிற இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதா இப்போதைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா 2 கேலக்சியில இருக்கிற எல்லா நட்சத்திரங்களுமே கண்டமெனிக்கா தூக்கி எறியப்படும். நம்ம மில்கிவே கேலக்சியில இருக்கிற மாதிரியே ஆண்ட்ரோமேடா கேலக்சிலையும் அதனோட சென்ட்ரல்ல ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. இந்த 2 கேலக்சியும் மோதும் போது நடுவில் இருக்கிற பிளாக் ஹோல்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு மிக மிக பெரிய பிளாக் ஹோலா அது உருமாறும். இவ்வளவு பெரிய நட்சத்திரங்களுக்கு இவ்வளவு பெரிய பிளாக் ஹோல்ஸுக்கு இந்த நிலைமைனா நம்ம பூமி அந்த டைம்ல என்ன ஆகும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எதுக்குப்பா இவ்வளவு பெருசா யோசிச்சுக்கிட்டுன்னு நீங்க நினைச்சா உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம இரவு வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு என்னைக்காவது கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா சின்ன வயசுல எல்லாருமே ட்ரை பண்ணிருப்போம். ஆனா கண்டிப்பா யாராலையுமே எண்ணி முடிச்சிருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது பக்கத்திலே இன்னொரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி தான் தோணும். உண்மையாவே நம்ம இரவு வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்களையே நம்மளால எண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கேலக்சில எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இந்த மில்கிவே கேலக்சில கிட்டத்தட்ட 4 பக்கத்துல 11 ஜீரோ போட்டுக்கோங்க. அதாவது 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வர நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டார்ஸ்ல யூஐ ஸ்கூட்டி தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அதே மாதிரி இப்போ வர நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டார்ஸ்ல டெனிம்னு அழைக்கப்படுற நட்சத்திரம் தான் அதிக வெளிச்சத்தன்மை உடையது. இதுவரை நம்ம கணக்கிட்ட இந்த மொத்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல கிட்டத்தட்ட 170 மில்லியன் கேலக்சிஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிக்க மிகப்பெரிய டெலிஸ்கோப்பா நம்ம பூமிக்கு மேல ஸ்பேஸ்ல இருக்கிற ஹபிள் டெலிஸ்கோப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம செல்போன்ல 10x 50x ஏன் 100x வரை ஜூம் செஞ்சு பார்க்குற வசதி இருக்கு. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த ஹபிள் டெலிஸ்கோப்ல நம்மளால 2 ஆக்டிலியன் எக்ஸுக்கு மேல ஜூம் செஞ்சு பார்க்க முடியும். 2 ஆக்டிலியன் எக்ஸ்னா 2க்கு பக்கத்துல இதுதான். சும்மா நிலாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன இடத்தை ஜூம் செஞ்சு பார்த்தப்போ கிடைச்ச இமேஜ் தான் இது. இதுல தெரியறது எல்லாமே கேலக்சிஸ் தான். நம்ம சூரிய குடும்பத்துல வியாழன் கிரகம், அதாவது ஜூபிட்டர் இல்லைன்னா நம்ம பூமின்னு ஒண்ணு இருக்காதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம பூமிக்கும் ஜூபிட்டருக்கும் அப்படி என்ன லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தை நோக்கி எப்பவும் விண்கற்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாமே சூரியனை நோக்கி தான் படையெடுக்கும். சிலது சூரியனை சுத்தும், சிலது சூரியனுக்குள்ளவே விழுந்துரும். அப்படி அதுங்க டிராவல் பண்ற வழியில எதுனா வந்ததுன்னா அதுங்க மேல மோதிடும்.
ஒருவேளை அதுங்க டிராவல் பண்ற வழியில நம்ம பூமி குறுக்க வந்துட்டா என்ன ஆகும்? ஆனா டைனோசர் காலத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பெரிய விண்கலும் நம்ம பூமி மேல விழல. அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நம்ம ஜூபிட்டர் தாங்க. எந்த ஒரு விண்கலும் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள சூரியனால ஈர்க்கப்பட்டு வந்தாலும் அது வர வழியில நம்ம ஜூபிட்டரை தாண்டி தாங்க போயாகணும். நம்ம பூமியை விட ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை பல லட்சம் மடங்கு அதிகம். நம்ம பூமியை நோக்கி வர விண்கற்கள் ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசைனால ரூட்டை மாத்தி ஜூபிட்டர் மேலேயே போய் மோதிடும். இதுவரை கோடிக்கணக்கான விண்கற்களை ஜூபிட்டர் அதனோட நிலவாவும் அதனோட ஒரு அங்கமாவும் மாத்தி வச்சிருக்கு. அதனாலதான் என்னவோ ஜூபிட்டரை தமிழ்ல குருன்னும் இங்கிலீஷ்ல காட் ஆஃப் காட்ஸ்னு சொல்றாங்களோ என்னவோ. அண்ட் இன்னும் ஒரு சின்ன போனஸ் விஷயம், நம்ம சூரியனுக்கு கம்பேர் செஞ்சா நம்ம பூமி ஒரு பட்டாணி சைஸ்ல தான் இருக்கும். இவ்வளவு சின்னதா இருக்கிற நம்ம பூமியில எத்தனை கடவுள்கள் இருக்கு, எத்தனை பேய்கள் இருக்கு. நம்ம கும்பிடுற கடவுள் தான் நம்ம உலகத்தை படைச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு வரோம். அமெரிக்காக்காரங்கிட்ட மாரியாத்தா ஒரு கடவுள்னு சொன்னா நம்புவானா? அது அவனுக்கு புரியாது. சிம்பிளா சொல்லணும்னா அவனுக்கு அவனோட கடவுள் தான் உலகத்தை படைச்சாங்கன்னு நம்ம எல்லாரையும் படைச்சாங்கன்னு நம்பிக்கிட்டு இருப்பான். 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கு நம்ம கேலக்சில. நம்ம சூரியனுக்கு 8 கோள்கள் இருக்கு. அதே மாதிரி 40,000 கோடி ஸ்டார்ஸுக்கும் பிளானட்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா அதுல சிலதுல உயிர்கள் கண்டிப்பா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. அப்படி அந்த உயிர்கள் நம்மள மாதிரி புத்திசாலியா இருந்தா அவங்களும் ஏதாவது கடவுள்களை கும்பிடலாம். ஆண்ட்ரோமெடா கேலக்சி நம்ம மில்கிவே கேலக்சியை விட 2 மடங்கு பெருசு. அங்கவும் ஒருவேளை உயிர்கள் இருந்துச்சுன்னா அதுங்களும் எதுனா கடவுள்களை கும்பிடலாம். ஒருவேளை நம்ம அப்படி எதிர்காலத்துல அந்த மாதிரி வேற்றுலக வாசிகளை மீட் பண்ற சான்சஸ் கிடைச்சா கண்டிப்பா ஒரு பெரிய டிபேட்டே நடக்கும். யார் உண்மையான கடவுள்? அவர் எப்படி இருப்பாரு? அவர் எங்க இருக்காரு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை பண்ணுங்க. ஆல்சோ அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி புது புது கண்டென்ட்டுகளை உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது எல்லாமே உங்க சப்போர்ட் மட்டும்தான்.